இதிலே பார்த்தீங்கன்னா அல்டிமேட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபில்ட்ரு இது இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு இது லேட்டஸ்ட் ஃபில்ட்ரு விச் இஸ் கால்டு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் டெக்னாலஜி அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இப்போ இன்வென்ஷன் ஆஃப் 2019 அவங்களுக்கு இப்போ உள்ள இன்வென்ஷன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது. தண்ணியோட ஃபில்ட்ரேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா 0.01 மைக்ரான்ஸ் வரைக்கும் ஃபில்டர் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டர்பிடிட்டி கலர்லாம் இருக்குது, இதில் இல்லாத ப்ராப்ளம்லாம் இதில் சால்வ் ஆகிடும் உங்களுக்கு. ஆனால் ஹார்ட்னஸ் ரிமூவ் ஆகும்னு பார்த்தா ஆகாது, பட் அதை தவிர மற்றது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இது ஒரு நியூ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஏன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு ரீப்ளேஸ் த ஆர்ஓ ஆல்சோ ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். என்ன அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டரில் ஆர்ஓவில் நிறைய வேஸ்டேஜ் போகுது தண்ணி, அதுதான் பெரிய ப்ராப்ளமு. சால்ட் இல்லை அப்படின்றத விட உங்களுக்கு இல்லைன்றத விட இதில் இருக்க ஃபைபர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது நூடுல் ஃபில்டர்னு கூட நம்ம சொல்லுவோம் நாங்கள். இதை இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆக்சுவலாக இது வழியாக போகும் உள்ளே, இந்த வழியாக போகும்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு இது வழியாக போகும் உள்ளே தண்ணி உள்ளே போயிட்டு இது உள்ளே இருக்குது இந்த கேப் இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா, இது வழியாக வரும் தண்ணி வெளியில். ஸோ வந்து தண்ணி வந்து இது வழியாக போகும். ஆக்சுவலாக அவுட் சைடு இன் ஃபில்டர் இது, ஆக்சுவலாக இன் அவுட் ஃபில்டர் கிடையாது. ஸோ வெளியிலேருந்து உள்ளே போகும், இந்த டியூப் வழியாக போய் தண்ணி உங்களுக்கு இது வழியாக வெளியில் வந்துடும். ஸோ இது மேலே தான் உங்களுக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் ஓட்டியிருக்கோம். ஸோ நம்ம ஈஸியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இதை சும்மா இதை வாஷ் பண்ணி போட்டால் போதும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃப்ளஷ் வால்வ் அவுட்லெட்டும் ஒன்று உங்களுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு அவுட்லெட் இருக்குது. இந்த அவுட்லெட்டை நம்ம ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஓப்பன் பண்ணால் இதில் டஸ்ட் சேர்ந்துருக்க அழுக்கும் வந்துடும். ஸோ இதையும் நம்ம வந்து ரெகுலராக வாஷ் பண்ணுன்ற அவசியம் நமக்கு கண்டிப்பாக இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 மாடல்ஸ் இருக்குது, பெரிய வேறு சைஸஸில். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க பார்த்திங்கன்னா இது வந்து 1000 லிட்டர்ஸ் பர் ஹவர் ஃப்ளோ ரேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட்ஸ், ஒரு சின்ன வீட்டுக்கு, இல்லை ஒரு பாத்ரூம் 2 பாத்ரூமுக்கு இல்லை 3 பாத்ரூமுக்கு தனியாக போடணும் அப்படின்னு நினச்சா போடலாம். இது வந்து அதுக்குண்டானது. இது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 2000 லிட்டர்ஸ் பர் ஹவர் பிளான்ட்டுக்குள்ளது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2000 லிட்டர் 3000 லிட்டர் 4000 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுற இடத்துல கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும், இது ஆவரேஜ் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும். ஒரு தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து 3500 லிட்டர்ஸ் பர் ஹவர் அதுக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஃபுல்லி கம்ப்ளீட் SS304. அப்புறம் உள்ளே இருக்க இந்த உங்களுக்கு PVDF மெம்பரேன்லாம் வந்து இட்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி PVDF மெம்பரேன் வித் குட் குவாலிட்டி. இந்த மாதிரி டர்பிட் வாட்டரையும் ஹேண்டில் பண்ணிவிடும், கண்டிப்பாக ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். இதையும் உங்களுக்கு சாண்டி வாட்டர் இருந்தாலும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். ஆனால் இது மாதிரி டர்பிட் சாண்டி இருந்தது அப்புறம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீ ஃபில்டர் போட்டுட்டு நம்மளோட எக்யூப்மெண்ட்டை மாட்டுறது பெட்டர். இந்த மடி வாட்டர் பஸ்டர், அதாவது இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டர்பிட் வாட்டர், ஹை டர்பிட் வாட்டர். இந்த மாதிரி டர்பிட் வாட்டர் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க தண்ணியை உங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியராக கொண்டாந்துடும் உங்களுக்கு இந்த மடி வாட்டர் பஸ்டர் மட்டும். ஸோ அதுதான் இதில் இருக்க பியூட்டியே. ஸோ எந்த ஃபில்டராலையும் அது பண்ண முடியாது. ஆனால் இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா அயன் இருக்குது. இந்த அயன் வாட்டர் ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் வாட்டரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அயன் வந்து ஆக்சுவலாக கீழே செட்டில் ஆகிருக்கு அடியில். இது எப்படி செட்டில் ஆகிருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இதே தண்ணி தான் நான் இதில் பிடிச்சிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடியில் செட்டில் ஆகிருக்கு பாருங்கள் அயன். இது வந்து என்னென்னா தண்ணியை நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணி பிடிச்சி வச்சோன்னா உங்களுக்கு தண்ணி ஏரேட் ஆகி இதில் செட்டில் ஆகிருக்கு. ஸோ அயன் இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா கீழே வந்து இந்த மாதிரி அப்படியே ரெட் கலராக படியும். நிறைய பேருக்கு தெரியும் இந்த அயன் வாட்டர் ப்ராப்ளம். கீழே வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் அப்படியே மக்கியாக ரெட் கலராக படியும். அப்படியே அது கீழே சேரு மாதிரி மண் மாதிரி இருக்கும். போர்லேருந்து வருதுன்னு நினைப்பாங்க, ஆனால் ஆக்சுவலாக போர் கிடையாது. வரும்போது தெளிவாக இருக்கும், அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து கலர் மாறிடும், அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டில் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டருக்கு மடி வாட்டர் இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, ஒர்க் ஆகாது. அதுக்கு ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு வாட்டர் சாஃப்ட்னர் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் RO பிளான்